ஹலோ வியூவர்ஸ், காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள்லாம் கொடுத்த விதைகள் செடிகள் எல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான பதிவு. அதோடு நான் வேறு ஒரு இதுவும் சொல்ல போகிறேன், அதையும் நீங்கள் கேட்டிங்களா? அது பாருங்கள், நம்ம கணேஷ் ராஜா சிஸ்டர் அவங்க கொடுத்த அப்பக்கோவை அழகாக வந்திருக்குது. நம்ம ராதா முரளிதரன் சிஸ்டர் அவங்க கொடுத்த இந்த கட்டிங்கை விதை பகிர்வு விழாவில் கொடுத்த அந்த பன்னி ரோஸ் கட்டிங் பாருங்கள். அவங்க சொன்னாங்க கத்தாழையை சொருகி வைங்க அப்படின்னு. நான் கத்தாழையை சொருகி வச்ச உடனே அது பாருங்கள், என்ன ஒரு குளிர், என்ன ஒரு அழகு. அப்புறம் மலேசியன் தக்காளி செடி நம்ம சப்ஸ்கிரைபர் பொன்செல்வி டெரஸ் கார்டன் அவங்க கொடுத்தது நல்லா வர ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். அம்மாடி பகவானே. அப்புறமும் நம்ம ராதா முரளிதரன் அவங்க கொடுத்த சம்மங்கி செடியும் அழகாக வந்திருக்குது. இங்கே ஒரு சம்மங்கி செடி. அப்புறம் இது விதைப்பயிரில் கொடுத்த பசலைன்னு நினைக்கிறேன், அதுவும் அழகாக வந்திருக்குது. அப்புறம் இதுவும் நான் எடுத்துகிட்டு வந்தேங்க அங்கேருந்து. இது இந்த பாருங்கள், அழகாக தெரியலாங்களா? அந்த செடி தான். இது என்னன்னு தெரியல, ஆனால் நான் விதைப்பயிர்லேருந்து கொண்டு வந்து அள்ளின்னு வந்ததில் உண்டு இதுவும். அப்புறம் நம்ம பொன்செல்வி டெரஸ் கார்டன் கொடுத்த சாமந்தி செடியும் அழகாக வந்திருக்குது. இதுவும் நம்ம ராதா முரளிதரன் சிஸ்டர் அவங்க கொடுத்தது தான். அதுவும் சம்மங்கி அழகாக வந்திருக்குது. அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அப்புறம் நிவிஸ் கார்டன் அவங்க கொடுத்த இது என்னது பீர்க்கு போட்டிருக்கேன் பாருங்கள், அதுவும் அழகாக வந்திருக்கு. இது ஒரு பீன்ஸ் செடிங்க, இதுவும் அழகாக வந்திருக்குது. அப்புறம் இவங்களையும் பார்த்துட்டே போவோம் பாருங்கள், பறிச்சிருவோம். இன்றைக்கி சங்கரஹர சதுர்த்தி, பிள்ளையாருக்கு வைக்கலாமே. பட்டர் கப் பாருங்கள் அழகாக வந்திருக்குது. இது விதை முளைச்சி செடி அவ்வளோ கார்டன் அழகாக்கிடுவாங்க. அப்புறம் என்ன பார்க்க போகிறோம், இவங்க பாருங்கள் மஞ்சள் செம்பருத்தி பூக்க காத்துட்டுருக்காங்க. இதெல்லாம் நான் வில்லுக்குறியிலேருந்து வாங்கின்னு வந்து வச்சதுங்க. அழகாக பறித்து சாமிக்கு வைக்கலாம் இன்றைக்கி. அப்புறம் நம்ம பொன்செல்வி டெரஸ் கார்டன் அவங்க கொடுத்த மேரி கோல்டும் அழகாக வந்திருக்குது. அவங்க கொடுத்த சாமந்தி அழகாக வந்திருக்குது. இதெல்லாம் நான் போட்ட விதைகள்ங்க, பீன்ஸாக என்னன்னு தெரியல, போட்டிருக்கேன், அது வருது. அப்புறம் நம்ம கோமதி பிரியா சிஸ்டர் கொடுத்த மயில் மாணிக்கம். அப்புறம் ஒரு வெண்டை விதை நிர்மலா தினசேகர் கொடுத்தது. நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் இப்படிலாம் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அப்புறம் இன்றைக்கி உண்டான செடிகள் பார்க்கலாமா? பாருங்கள், இதுவும் ஒரு வெண்டை தான், எடுத்து நட்டிருக்கேன், குளிர் வராங்க. இது ஒரு கொத்தாக இது விதை போட்டுக்கேன், தண்ணி தெளிக்கணும், தெளிச்சுட்டு தான் போவேன். நம்ம கார்டனில் விடுதலை கத்திரி கூட அழகாக வந்திருக்குது பாருங்கள். எல்லா செடியும் நீங்கள் நம்பிக்கையோடு கொடுக்குறீங்க, நானும் வளர்க்குறேன். என்ன ஒரு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இப்படிலாம் செடிகள் கொடுத்து நம்ம வைக்கும் போது, அது உங்களை நினச்சிட்டே நான் வைக்கும் போது அது எப்படிங்க வளராமல் போகும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இன்றைக்கி இதுக்குண்டான பதிவு தான். நன்றி, வணக்கம். இல்லை, நான் ஒன்று உங்கள்கிட்ட சொல்லறதுக்காக வந்தேன். எனக்கு கம்போஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற முறையை சொல்கிறேன். இந்த மாதிரி தோட்டத்து மண்ணெல்லாம் நிறைய எடுத்து ஒரு பாட்டில் போட்டுக்கோங்க. அந்த பாட்டில் போட்டு நீங்கள் தினமும் நறுக்கிற காய்கறி கழிவுகளை அதில் போட்டு தோட்டத்து மண்ணை எடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதுக்குள்ளே போட்டு அடியில் இதை எப்போவுமே ஹோல் இருக்கணும் தொட்டியில், அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அடியில் ஒரு பிளேட் வச்சுருங்க. அந்த தண்ணி வடியணும். அந்த தண்ணி வடிஞ்சு எடுத்து செடிகளுக்கு விடலாம். அப்புறம் கண்டிப்பாக நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, அதை மூடி வச்சு கல் வச்சுருங்க. இந்த மாதிரி ஓப்பன் இல்லாத மூடியாக மூடுங்க, சரியா? நான் இப்போதைக்கு உங்களுக்கு காமிக்கிறது வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் மூடியிருக்கேன். தண்ணி விட்டுட்டு போகணும். கத்திரிக்காயை கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம். இங்கே ஒரு கத்திரிக்காய், இங்கே வெள்ளை கத்திரிக்காய் வந்திருக்குது. விடுதலை கத்திரிங்க, ஐயோ சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் நான் விதைகள் கொடுத்துருக்கேன். எல்லாம் முளைப்பு திறன் திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அதுதான் உண்மை. நான் கொடுத்துருக்கிற விதைகளை விதைத்து நீங்கள் பயன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.